என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பாடுவோமா? உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. Praise the Lord. நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் கூட தகப்பனே, நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் உம்மை ஆராதிக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஆராதனை செய்யும்படி எங்களை தாழ்த்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த ஆராதனையை நடத்தி தரும்படி எங்களை தாழ்த்துகிறோம். துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து மூடி மறைத்து பாதுகாத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. வந்திருக்கிற யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்து கொண்டிருக்கிறவர்களையும் துரிதப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வாங்க. தடைப்பட்ட குடும்பங்களின் தடைகள் நீக்கி கொண்டுபடியாய் ஜெபிக்கிறோம். அநேக புதிய குடும்பங்களையும் புதிய நபர்களையும் கொண்டு வாங்க. இந்த காலை ஆராதனுடைய ஆசீர்வாதத்தை ஆமென் நாங்கள் எல்லோரும் நிறைவாய் பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு திரும்பி போக உதவி செய்யுங்க. ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை யாவத் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். சொல்லுவோமா? Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். உன்னத தேவனே, என் இயேசு ராஜனே. பாடலாமா? Praise the Lord. தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பாடுவோமா? உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அல்லேலூயா. உம்மோடு ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் அல்லேலூயா மகிமையின் மேகமே. சொல்லுவோம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. உம்முக
துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பாடுவோம். உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பாடுவோம். உம்மோடு இணைந்திட ஹல்லேலூயா என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. பாடுவோமா? உம்மோடு இணைந்திட. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட ஹல்லேலூயா என் உள்ளம் ஏங்குதையா. பாடுவோம். உம்மோடு இணைந்திட praise the Lord உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. உம்மோடு இணைந்திட glory என் உள்ளம் ஏங்குதையா. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆவியோடும் கர்த்தரை துதியுங்கள். ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்துவோம். praise the Lord. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஓ ஹல்லேலூயா. praise the Lord. ஹல்லேலூயா. glory 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 glory. ஆமென். praise the Lord. ஆமென். பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கலும். சொல்லுவோம். பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கலும். துதித்து மகிழனும். ஹல்லேலூயா. தூயோனாய் வாழனும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். துதித்து மகிழனும். praise the Lord. ஹல்லேலூயா. தூயோனாய் வாழனும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா.
நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரை உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுவோமா? உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஆமென். உன்னத தேவனே என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. உம்மோடு இணைந்திட praise the Lord. உள்ளம் ஏங்குதையா. எல்லாரும் சொல்லுவோமே. ஆமென். உம்மோடு இணைந்திட ஹல்லேலூயா என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட நல்லவரே ஹல்லேலூயா ஏங்குதையா. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாம் கொஞ்ச நேரம். ஓ ரபா பாபா ஹல்லேலூயா. ஓ praise the Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை பாடுவோம். வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். praise the Lord. நம் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அந்த பாடல பாடுவோமா? எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. பாடுவோமா? வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே.
உமக்கே. ஆமென். Praise the Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. பாடுவோம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுமா. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. ஓ ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. Glory, glory. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. Glory. ஆமென். ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆடுவோனே. ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. Praise the Lord. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. தேவ பிரசன்னத்தோடு ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை ஓ ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்துவோம். ஆராதனை உமக்கே. எல்லாரும் எழுந்து நின்று ஆராதிக்கலாமா? எழுந்து நின்று உற்சாகமாக நல்ல கரங்களை உயர்த்தி உமக்கே. ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். பாடுவோம். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் ஹல்லேலூயா உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆமென். ஆராதனை ஹல்லேலூயா. Praise the Lord. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
எல்லாருக்கும் ஒரு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். ஒரு துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அபிஷேகத்தோட கர்த்தரை ஆராதிக்கலாம். ஓ ரிபா பாபா பாபா பலவரதன பௌஷியந்தரவன. ஓ glory. Oh, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Amen. Hallelujah. Riba baba andara baushiyandara baba. Oh, hallelujah, hallelujah, hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுவோம் ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. glory. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. praise you, hallelujah. ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே பயபக்தியோடு தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் எவ்வளவு புதியவைகளாக இருக்கிறது. அந்த கிருபைகளினால் எங்களை நீர் நிறைத்து பலப்படுத்தி வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொழுதும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம். திறந்த உள்ளத்தோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்துவீராக. தொடர்ந்து இருக்கிற ஆராதனையுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். சொல்லுவோமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா, தேங்க்யூ, ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இந்த வேளையிலும் கூட ஆமென், தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். ரெவரண்ட் டாக்டர் ஜோயல்கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதை தொடர்ந்து பாஸ்டர் ஹேனா ரோலன்ஸ்கே இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்த செய்தியோடு கூட சேர்ந்து ஆமென் இந்த ஞாயிறு ஆராதனைக்கான செய்தியை வழங்குவார்கள். நாம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டியது வேத பகுதி யோபின் சரித்திரம் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 7 வரை. யோபு 37 வசனங்கள் 2 முதல் 7 வரை. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி தம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தை குமரப் பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமரப் பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். தாம் உண்டாக்கின சகல மனுஷருக்கும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா சொல்லாமே அல்லேலூயா. இது நல்ல மனமகிழ்ச்சி நாள். இது கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதில் நம்ம என்ன செய்யணும்? களி கூர்ந்து மகிழ வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் இன்னும் சத்தமாக கூட அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் நல்வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் நான் அன்பாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம 9 மாதத்தை முடித்து 10வது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். அதில் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப ஃபாஸ்ட்டாக நாள் போயிட்டுருக்குது. 6வது நாள் வந்திருக்கிறோம் இல்லை? இன்றைக்கி 6ஆம் தேதி தானே?
ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருடைய பெரிய கிருபையினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம், கடத்தி கொண்டு போகிறோம். நடந்து கொண்டு போகிறது நம்முடைய பலத்தினால் அல்ல, ஸ்தோத்திரம், தேவ கிருபையினால் மாத்திரமே. ஆனபடியால் இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய 9 மாதத்தையும் நாம் நிறைவு பெற செய்து இந்த 10வது மாதத்திற்குள் நாம் பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எப்படியா இந்த கடந்து போன நாட்களெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தாங்களோ அதே போல அதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதங்களிலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்ததான 1ஆம் தேதி 1ஆம் தேதி அக்டோபர் மாதத்தினுடைய 1ஆம் தேதியிலே நாம் ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த ஆராதனை நடத்தி கொண்டு வருகிறோம். வாக்குத்தத்த ஆராதனையில் நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான வாக்குத்தத்த வார்த்தை வசனத்தை தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. அது நமக்கு பிரயோஜனமுடையதாய் கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அப்படி தானே? வாக்குத்தத்த வார்த்தையை நான் சொந்தப்படுத்தியிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்மால்? ஸ்தோத்திரம். சொந்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் கடந்த நாட்களில் சொன்னது போல 3000க்கும் மேற்பட்டதான வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டது தான். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நாம் என்ன பண்ண வேண்டுமா, சுதந்திரித்து கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் இவ்வளவாய் பெருக பண்ணுவேன். ஆனால் வருஷங்கள் கடந்ததில் எத்தனை வருஷங்கள் அவர் காத்திருந்தார்? 75வது வருஷம் அவர் இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 25 வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை என்ன பண்ணாங்க, சரியான நேரத்தில் நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். பாருங்கள், அதற்கு முன்பாக நிறைய காரியங்கள் ஆபிரகாமை அவர் சோதித்து அறிந்து, ஆண்டவர் நீ உத்தமனாயிரு, நீ சரியாய் நடந்து கொள் உன் வழிகளிலெல்லாம், இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார், யோபுவின் இடத்துல எத்தனை காரியத்தை எதிர்பார்த்தாரோ அத்தனை காரியத்தையும் அவரில் நிறைவேற்றின பின்பு தன்னுடைய வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்த தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லலாமே, வாக்கு மாறாதவர். நாம் அனுபவித்திருப்போம் என்று சொன்னால் நம்மால் நிச்சயமாய் சொல்ல முடியும், நம் தேவன் வாக்கு மாறாதவர் என்று சொல்லி. அவர் வாக்கு பண்ணினால் அதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னால் அதை செய்வார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். அவர் சொன்ன அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்ம மனுஷனை போல மாறி விடுகிறதற்கு அவர் ஒரு நாள் நினைக்கிறதில்ல. மனுஷன் தான் என்ன பண்ணுவாங்க, செய்வோன்னு சொல்கிறவங்களால செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க, மறந்து விடுவார்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களுக்கு நமக்காய் செய்வேன் என்று சொல்லுகிற காரியங்கள் ஒன்றையும் அவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஸ்தோத்திரம். ஆனபடியாலே கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும் அறிந்து வைத்திருக்கிறாங்க. ஆனபடினால நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்துருக்காங்களோ அந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க, நிறைவேற்றுவார். என்ன இவ்வளோ குறைந்த சத்தம்? கர்த்தரிடத்திலிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேறு எதையும் எங்கிருந்தும் யாரிடத்திலும் இருந்து என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவன் பரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாவிட்டால் வேறு எவ்விதத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. பரத்திலிருந்து தான் ஒத்தாசை வரணும். இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் ஆண்டவர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உற்சாகமாக நாம் என்ன பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக, அதை அங்கீகரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபுவின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தினுடைய சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். கடந்த மாதத்தில், அதாவது இந்த மாதத்தினுடைய கடந்த நாட்களில் நாம் தியானித்ததான அந்த வாக்குத்தத்த வார்த்தை எல்லாருக்கும் நினைவு இருக்குல்ல, ரொம்ப சிறிய வார்த்தை தான். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை வசனமாய் நாம் எடுத்து தியானிக்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாங்களாம், செய்கிறவராய் இருக்கிறார். யாருக்கு? நமக்கு செய்கிறாராம். நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியம். இதெல்லாம் தான் நம்ம கடந்த அந்த 1ஆம் தேதியில் நம்ம நிறைய காரியங்களை தியானித்தோம். நம்மால் கிரகித்து கொள்ள முடியாத, அதை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. இது எப்படி நடந்தது, இது சாத்தியமில்லாத காரியம் எப்படி நிறைவேறினது, இது எப்படி நடக்குமோ என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்திருந்ததான எதிர்பார்ப்பை காட்டிலும் அதிகமாக இவைகள் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அவைகள் யார் செய்கிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் உண்டாக்குனதான காரியங்கள் எல்லாவற்றிலும்
அவருடைய கிரகிக்க கூடாத காரியங்களை இன்று வரை என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? நடைபெறாத காரியங்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, வேதத்தில் பார்க்குறோம், ஆதியாகமத்தில் அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் என்ன உண்டானதாம்? வாயின் வார்த்தையினால உண்டாக கடவுது. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? உண்டானது. நம்மளால் கிரகிக்க முடியாது. இத்தனை பெரிய வானம் இருக்கிறது நமக்கு மேலாக. அதில் அந்த வானத்தை ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையினால் உண்டு பண்ணினார். ஸ்தோத்திரம். கிரகிக்க முடியல. இதெல்லாம் பூமியினுடைய காரியங்கள், அதாவது நட்சத்திரம், கோள்கள், இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்லுகிற பொழுது நான் நிறைய நேரத்தில் அது யோசிப்பேன். யோசித்த பிறகு ஐயோ, இதெல்லாம் நம்ம புத்திக்கு என்ன பண்ணாது, புரியாது, இதை இதோட விட்டுறணும், இதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் விட்டு விடுவேன். ஏனென்றால் ஆண்டவர் அத்தனை பெரிய ஞானமுடையவராய் கிரகிக்கக்கூடாத காரியத்தை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம வேதத்தில் அநேக காரியங்கள், அநேக சம்பவங்கள், கர்த்தர் நடப்பித்த காரியங்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். வேதத்தில் பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பொழுது என்ன ஆனது? அவர்களுக்கு எதிராக சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோனின் சேனை, நடுவில் யார் மாட்டிக்கொண்டாங்க? எல்லாம் சொல்லுங்களேன் உற்சாகமாக. தெரிந்த சம்பவம் தானே, பழைய புது கதை ஒன்றுமே சொல்லலை. வேதத்தின் சம்பவங்கள், வேதத்தில் இருக்கிறதான எல்லா காரியங்களையும் சத்தியங்களையும் நம்ம அறிந்து கொள்ளணும். இது சொல்லப்படுகிறது வேதத்தினுடைய ஒரு சம்பவம். கர்த்தர் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் வைத்து விட்டு போன பல காரியங்கள், இவைகளெல்லாம் நம்ம நல்லா கிரகித்து வைத்திருக்கணும், நம்முடைய மனதில் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனம் என்று சொன்னாலே முதலாவது என்னது? அவங்களுக்கு நேரிட்ட பெரிய பிரச்சனையில் முதல் பிரச்சனை இதுதான், இந்த செங்கடல் தான். செங்கடல் அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது, அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் நடுவிலே மாட்டிக்கொண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டதான மோசே. அவங்க சொல்கிறாங்க, எங்களை இந்த வனாந்தரத்துக்கு, நாங்கள் எகிப்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், வேலை செஞ்சுட்டு தானே இருந்தோம், எங்களை அப்படியே விட்டுருந்தேன்னு சொன்னோம், உங்களை யாரும் நாங்கள் எங்களை கூட்டிகிட்டு போன்னு சொல்லலையே, நீ எதற்காக எங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்தாய்? வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை இங்கே கொண்டு வந்தாயா? நாங்கள் அங்கேயே இருந்து செத்துருப்போமே, எங்களுக்கு வனாந்தரத்தில் கல்லறைகள் இல்லை, அங்கே எகிப்தில் கல்லறைகள் இல்லை என்றால் சொல்லி நீ வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தீர்கள் என்று சொல்லி அவர்கள் நடுவில் மாட்டிக்கொண்ட மோசே எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கல்லறியும்படி எத்தனைப்பட்டார்கள். ஆனால் அப்பொழுது தான் மோசே ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பாருங்க, நீ என்ன பண்ண, ஜனங்களுக்கு சொல்லு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அந்த செங்கடலை எப்படி பண்ணினாராம்? ரெண்டாய் பிளந்து போக பண்ணினாராம். அந்த செங்கடலை பிளந்த பொழுது கடலுக்கு அடியில் என்னெல்லாமோ இருந்திருக்கும்ல, அப்படி இந்த மாதிரி தரையாக இருக்கும், டைல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்களா? இல்லை. கடல் எப்படி இருக்கும், இப்போ நான் யாருக்கும் தெரியாது நமக்கு ஆழம்லாம். ஆனால் அந்த ஆழத்திற்குள் பலவிதமான சில மலையே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் எப்படி நடந்து போனார்களாம்? வெட்டாந்திரையில் நடந்து போகிறது போல நடந்து போனார்களாம். அப்படி அதிகமாக ஆண்டவர் இதை உலர பண்ணினார். கிரகிக்க முடிகிறதா? ஸ்தோத்திரம். ஒரு கடலை ரெண்டாய் பிளக்க முடியும் என்று சொன்னால் அது நம்முடைய தேவனே அல்லாமல் வேறு ஒருவரால் முடியாது. அல்லேலூயா. ஒரு சின்ன கப்பில் தண்ணி வச்சா கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நம்மால் கிரகிக்கக்கூடாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனாங்க. கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பாக, அவர்களுக்கு முன்பாக இன்னும் ஒரு காரியம் இடைப்பட்டது. என்னது? யோர்தான் நதி என்ன பண்ணுது? வந்தவர்களுக்கு முன்பாக நின்றது. அப்போ இஸ்ரவேல் ஆண்டவர் சொன்னார், ஆசாரியர்களெல்லாம் என்ன பண்ணுங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு நீங்கள் போங்க, போய் அதனுடைய உங்களுடைய கால் இதில் படும் பொழுது பெரிய அற்புதத்தை காண்பீர்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் போனாங்க. ஆசாரியர்கள் எல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான் நதி நடுவிலே போய் நின்ற பொழுது அது எப்படி நின்றதாம்? குவியலாக நின்றான். அரிசியாக குவிச்சு வைப்பாங்கல்ல, ஆனால் தண்ணியே எப்படி இருந்ததாம்? குவிந்து கொண்டிருந்ததாம். ஸ்தோத்திரம். அப்பொழுது வெள்ளம் பிரவாகித்து கொண்டிருக்கிறதான அந்த காலம். இப்போ நம்ம ஆற்றுலலாம் தண்ணி விடுறாங்கல்ல, ஒரு சீசனில் தான் தண்ணி விடுவாங்க, எல்லா நேரமும் ஏதோ கொஞ்சம் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு சீசனில் தான் தண்ணி திறந்து விடுவாங்க. அதே போல் அதிகமான தண்ணீர் பிரவாகித்து புரண்டு போகிறதான அந்த நேரத்தில் ஆண்டவர் சின்ன ஆசாரியருடைய கால்கள் அந்த இடத்துல பட்ட உடனே அது ரெண்டாய் பிறந்து அதெல்லாம் குவியலாக நின்றதாம். அல்லேலூயா. உலர்ந்த தரையில் நடந்து போவது போல போனாங்களாம். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஈரம் இருக்கும்ல, தண்ணி இருக்கும்ல, சேராக இருக்கும்ல, அதெல்லாம் இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை எப்படி செய்தாராம்? கிரகிக்கக்கூடாத நம்மளால் யோசிக்க முடியுதா? நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறதா? இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படியாகத்தான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் செய்த அற்புதங்கள் நிறைய. மரித்து போன லாசருவை எத்தனை நாள்? 4 நாட்கள் கழித்து குடும்பமே ஒதுக்குனாங்க, ஊரே ஒதுக்குனாங்க. நாருமே என்று சொன்னதான அந்த சரீரத்தை 4 நாட்கள் கழித்து எழுந்து வா என்று சொன்ன பொழுது ஒரு பெரிய வல்லமை புறப்பட்டு கட்டுகளினால் கட்டப்பட்டிருந்த லாசரு வெளியே வந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிரகிக்கக்கூடாத காரியம், ஸ்தோத்திரம். நாயின் ஒரு விதவை தன்னுடைய மகனை, ஒரே மகனை இழந்தாள். தூக்கி கொண்டு போகிறாங்க. பாடையை தொட்ட உடனே அந்த வாலிபன் என்ன பண்ணானா? தெரியாத சம்பவமே, ஸ்தோத்திரம். ஆமேன். எல்லாம் படிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வாலிபன் உயிரோடு எழுந்தான், ஸ்தோத்திரம். 12 வயதுடைய ஒரு சிறுமி வீட்டில் அவங்க பெற்றோர் அந்த ஊரில் இருக்கவங்களாம் உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். எல்லாம் அந்த தாரை தப்பட்டை எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அடித்து எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே போனார். எல்லாரும் வெளியே இருக்க சொன்னார். சீஷர்களை மட்டும் கூட்டி கொண்டு போனார். தலித்தாகுமி என்று சொல்கிற ஒரு வார்த்தை சொன்ன பொழுது அந்த வார்த்தையானது அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்ப செய்தது. அல்லேலூயா. கிரகிக்க முடிகிறதா? ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ள முடியுதா? 12 வயதுடைய ஒரு பிள்ளை தலித்தாகும் என்ற மாத்திரத்தில் அவள் என்ன பண்ணலாம்? உயிரோடு எழுந்தாள் என்று சொல்லி. இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் என்னதான் எண்ணி முடியாதவைகளாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லணும்னு விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரது செய்கைகள் எல்லாம் எப்படியாம் பெரியவைகளாக இருக்கிறது. சங்கீதம் 111:2 சொல்லப்படுகிறது, 2ஆம் வசனத்தில், அவரது செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய செய்கைகளாம் எப்படிப்பட்ட செய்கைகளாம்? பெரிய செய்கைகள். அவர் செயல்களில் யாரா? வல்லவர், செயல்களில் மகத்துவமானவர். அல்லேலூயா. அவர் செய்கிற கிரியை ஒன்றும் சாதாரணமானவைகள் அல்ல. நாம் கிரகிக்க கூடாத, நாம் புரிந்து கொள்ள முடியாத, நம்மால் அறிந்து கொள்ள முடியாத, நம்முடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு செய்கிறார், செய்வார் என்று நம்ம விசுவாசித்தா அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட உடனே மட்டும் என்ன பண்ணிடாது, அது நமக்கு உண்டாயிராது. கிரகிக்க கூடாத, இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி நான் மாத்திரமல்ல மற்றவர்கள் சொல்லணுமா? கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். சங்கீதம் 126:3 புறஜாதிகள் எல்லாம் சொல்றாங்களாம், கர்த்தர் இவங்களுக்கு என்ன பண்ணாங்க? பெரிய காரியங்களை செய்தார்கள் என்று சொல்லி. சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது புறஜாதி மக்கள் சொல்றாங்களாம், என்ன சொன்னாங்க? கர்த்தர் இவர்களுக்கு, அவங்கெல்லாம் சியோன்லேருந்து வந்தவங்களாம் சொப்பனம் காண்ற போல இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, ஒரு பெரிய கனவுக்குள்ளே இருக்கிறது போல இருந்தது. ஆனால் அந்த புறஜாதிகள் என்ன சொல்கிறாங்க? புறஜாதி மக்கள், ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் இவர்களுக்கு என்ன பண்ணாங்க? பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி. அதற்கு அப்புறம் தான் சியோனில் இருக்கவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோமே, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்கள் நடப்பிக்கிறவர். புறஜாதி மக்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியத்தை பார்த்து நாமல்ல பிரத்யானே உன்னை புகழட்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது போல நாம் சொல்ல வேண்டியதற்கு முன்பாக புறஜாதியார், ஆண்டவரை அறியாத கர்த்தரை குறித்து தெரிந்திராத மக்கள் என்ன சொல்லணுமா? இவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்காங்க? பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் நடப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிற அந்த பெரிய காரியங்களை புறஜாதி மக்கள் கண்டு யாரை மகிமைப்படுத்துவாங்க தெரியுமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. இந்த பெரிய காரியத்தை கர்த்தர், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற பொழுது நமக்கு மாத்திரம் நன்மை அல்ல, புறஜாதி மக்களும் ஆண்டவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி நம்மால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். கடந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம், கர்த்தர் நமக்கு செய்த பெரிய காரியம் என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ரட்சிப்பு என்று சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோடு ஒரு வாசிங்க. ஆமென். அல்லேலூயா,
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எபிரேயர் 2:4 சொல்லப்பட பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று வேதம் கேட்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் தாம் என்ன பண்றாங்க பாருங்க, அடையாளங்கள் அற்புதங்களினாலும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்டதான தேவன் சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை நாம பெற்றுக்கொள்ளல, ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு கர்த்தருடையதா இருக்கிறது. அல்லேலூயா. அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, ஸ்தோத்திரம். பூமியின் மேலெங்கும் வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படலை. எதற்காக? ரட்சிப்பை கொடுப்பதற்கு. இந்த ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் உண்டாயிருக்கும். அந்த ரட்சிப்பை தான் நம்மெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட கூட்டமாக இந்த நேரத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய பெரிய கிருபை, ஸ்தோத்திரம். அவர் நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் தினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தாராம். ரட்சிக்கப்படுகிற கூட்டமாய் நான் மாத்திரமல்ல, இன்னும் ஒரு கூட்ட ஜனங்களையும் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருக்கு நேராய் கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன் போதும் அதோடு என்று இருந்து விடாதபடி இன்னும் அநேகரை, இன்னும் ரட்சிக்கப்படாதிருக்கிற எத்தனை கோடிகள் காணப்படுகிறது, அத்தனை கோடிகளில் இருந்து நாமும் ஒரு பங்கை கர்த்தருக்காய் கொண்டு வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் நாம் செல்லுகிற பொழுது ஆத்துமா ஒன்றும் ரட்சியாமல் வெறும் கையோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்பை நம்மோடு விட்டுறக்கூடாது. இன்னும் ரட்சிக்கப்படாமல் எத்தனை பேர் அழிந்து கொண்டிருக்காங்க. அவர்களெல்லாம் என்ன பண்ண வேண்டுமாம்? ஆண்டவருக்கு நேராய் வழி நடத்த வேண்டியது கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற பெரிய பொறுப்பாய் இருக்கிறது, ஸ்தோத்திரம். அவைகளெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் 2:2-12 வாசிங்க. ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? காத்து கொள்ள வேண்டும், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மைதான், ஆனால் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட ஜனமே நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாயிருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லுகிறோமே, நமக்கும் மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசத்தை நம்மால் காண்பிக்க முடியும்? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஸ்தோத்திரம். என்ன சொல்ல முடியும்? எதனால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம், ஸ்தோத்திரம். ரட்சிப்பு தேவனுடைய இருக்கிறது. அந்த ரட்சிப்பை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத ஒரு நபருக்கும் ரட்சிக்கப்பட்ட நபருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகிறது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த ரட்சிப்பில் என்ன இல்லை? அது பிரயோஜனம் இல்லை, ஸ்தோத்திரம். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நடந்து கொள்கிறது போல நடந்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கவில்லை, ஸ்தோத்திரம். அவர் நமக்கென ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தும்படி ஆயத்தப்படுத்தும்படி தான் நம்ம எல்லாம் ரட்சித்திருக்கிறார், ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமாம்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரயாசப்படணும். நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவள் என்று சொல்லிக் கொள்கிற நாம் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதான நினைவு நம் உள்ளத்துக்குள்ள இருக்கணும், ஸ்தோத்திரம். மற்றவர்கள் பேசினது போலவும் மற்றவர்கள் நடந்து கொள்கிற அவர்கள் செய்கைகளின்படியும் நீங்கள் நடந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம். மற்றவர்கள் நடந்து கொள்கிறது போல நாம் நடக்கக்கூடாது. மற்றவர்கள் பேசுகிற பேச்சை போல நாம் என்ன பண்ணிடக்கூடாது? பேசிடக்கூடாது. ஏனென்றால் நீங்களும் நானும் யாரு? ஐயோ, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டோம் சொல்ல முடியல பாருங்க நம்மால. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்ல வேண்டும், ஸ்தோத்திரம். நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்தணும் பாருங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டோமா? ஐயோ, நிறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படலை, ஸ்தோத்திரம். இன்னொரு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ளணும் பாருங்க. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், அதை அப்படியே உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. இந்த ரட்சிப்பு என்னதான்? பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நாம் உதாசீனப்படுத்தி விட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை போல இல்லாமல், ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை போல இல்லாமல் நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். ஆனால் வசனம் சொல்கிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை உங்கள் நடுக்கத்தோடும் பயத்தோடும் என்ன பண்ணுங்க? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 13 24 13 சொல்லப்படுகிறது,
முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லு. அப்போ ரட்சிப்பு ஒரு நாளோடு என்ன பண்ணுறது இல்லை, முடிகிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டீங்களா எல்லாரும்? ஐயோ, திரும்பவும் அதே தாழ்ந்த குரல், சின்ன குரல் தான். ஸ்தோத்திரம். எல்லாம் ரட்சிக்கப்பட்டோமா? ஆமேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் இடத்துல இது என்ன பண்ண தெரியுமா? பெருந்தொனி முழங்குமா. ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்குறோம், ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அல்லேலூயா தேவனுக்கே மகிமை என்று திரளான ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? முழங்குவார்கள், கம்பீர சத்தம் விடுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமேன் ஆமேன். இப்படி ஒரு சோகமான ரட்சிப்பு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஏன் யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய உற்றார் உறவினர்கள் நடுவில் நம்ம எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரே, உங்களை ரட்சித்திருக்கிறாரே. ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்திருக்கிறாரே. ஸ்தோத்திரம். இது எவ்வளவு பெரிதான காரியம். தேவனிடத்தில் வருகிறதான ஈவு இது உங்களால் உண்டானது அல்ல. ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை நம்ம யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, அலட்சியப்படுத்திடக்கூடாது, உதாசீனப்படுத்திடக்கூடாது. பெரிதான ரட்சிப்பு கிரகிக்கக்கூடாது. பெரிய காரியத்தை ஆண்டு நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம என்னைக்காவது நினச்சோமா இப்படி ஒரு ஆலயத்தில் இப்படி ஒரு ஜபைட்டில் உட்காருவோம்? என்னைக்காவது யோசித்திருக்கிறோமா? நம்ம நினைக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவு, நம்முடைய நினைவுகள் அல்ல. ஸ்தோத்திரம். என்னுடைய வழிகள் உங்கள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை குறித்து நோக்கம் வைத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்மளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் குறித்து விட்டார். யோனாவை போல எங்கே போனாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என்கரம் பிடிக்கும், வானத்திற்கு ஏறினாலும் அங்கேயும் நான் என்ன பண்ணுவேன், வருவேன் என்று சொல்கிறார். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்ம மேல் சித்தம் வைத்திருந்தார். யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. எல்லாருமே பிறந்ததுலேருந்தே நான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்ல முடியாது. பாருங்கள், எல்லாம் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளிலிருந்து என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரட்சிப்பு இலவசமாக கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, எப்போவுமே அதுக்கு மதிப்பு இருக்காது. இந்த நியூ டெஸ்டமெண்ட்லாம், புதிய ஏற்பாடெல்லாம் ரொம்ப இலவசமாக கொண்டு போய் ஸ்கூல்லலாம் கொடுப்பாங்க. அடுத்த நாளே பார்த்தா அந்த பட்டாணி கடையில் இருக்கும். ஏன்னு சொன்னால் அது என்னது, ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன். அதனால் என்ன பண்ணாது, அதற்கு மதிப்பே இருக்காது. ஃப்ரீயாக கொடுக்குற பொருளுக்கு எதுக்குமே மதிப்பு இருக்காது. இந்த ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுத்துட்டாங்கல்ல, ஏன்னா அதுக்கு ஆண்டவர் கரையம் செலுத்திட்டாங்க. தன்னுடைய ரத்தத்தையே என்ன பண்ணார், கிரயமாய் செலுத்தி நம்ம மீட்டு கொண்டார். ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இவ்வளவு ரத்தம் சிந்தி மீட்டு நமக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். எப்படியும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. எந்த சூழ்நிலையும் நம்முடைய ரட்சிப்பு என்ன பண்ணிடக்கூடாது, அது கெடுத்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முடிவு பரிந்தம் என்ன பண்ணணுமா, நிலை நிற்கிறவங்க தான் யாரு ரட்சிக்கப்படுவாங்க. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வருகை நாட்கள் இவைகளெல்லாம் நடக்கும் என்று சொல்லி எத்தனை சூழ்நிலையும் வரும், பலவிதமான நிலைமைகளெல்லாம் வரும், நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையெல்லாம் வரும். இதெல்லாம் எப்படி நடக்கும், இவைகளின் கூட நம்ம எப்படி கடந்து போவோம் என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் கூட ஏற்படும். ஆனாலும் முடிவு பரியந்தம் யார் நிலை நிற்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய காரியம் என்னவென்று பார்ப்போம் என்றால் சங்கீதம் 103:11 வாசி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை எப்படி இருக்கான், பெரியதா இருக்கிறது. கிரகிக்க கூடாத காரியம் அவருடைய கிருபை. ஸ்தோத்திரம். கிருபை என்றால் என்ன, கிருபை அப்படின்னா என்ன, நம்ம கிருபை பேர்லாம் அழகாக பேர் கூட வச்சுக்கிறாங்க, கிரேஸ், கிருபை எப்படிலாம் பேர் வைக்கிறோம். கிருபை என்றால் என்ன நமக்கு அது தெரியணும்ல. கிருபை கிருபை கிருபைன்னு என்ன பண்ணுறோம், பாட்டெலாம் பாடுறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், அழகாக பாட்டெலாம் பாடுறோம்ல. உங்கள் கிருபை தான் என்ன தாங்குகிறது, போதும் கிருபையே. நிறைய பாட்டு என்ன பண்ணுறோம், கிருபை கிருபை என்று சொல்லி பாடுறோம். கிருபை என்றால் என்னங்கிறது நமக்கு தெரியணும் முதல்ல. கிருபை என்றால் என்ன, தகுதி. கரெக்ட். தகுதி யாருக்கு இல்லையோ, தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறது தான் என்னது, தகுதிப்படுத்துகிறது தான் இந்த கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு பின்மான வசனத்தை பார்க்க முடியும். நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருக்கிறீங்க. ஒரு 35 மார்க் எடுத்தால் இப்போ பாஸா, 40 எடுத்தால் பாஸா தெரியல. 35 மார்க் எடுக்கணும், ஒரு 1 மார்க் 2 மார்க் என்ன பண்ணல, கிடைக்கல, இல்லை ஃபெயில் ஆகிட்டாங்க. 33 எடுத்தால் என்னது, ஃபெயில் தான். ஆனால் 2 மார்க் கிடைச்சா என்ன கிடச்சிரும், பாஸ் ஆகிடுவாங்க, ரேங்க்கு கிடச்சிரும். ஆனால் அந்த 2 மார்க் இல்லாததுனால அவங்க ஃபெயில் ஆக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க படித்த படிப்பு அவ்வளோதான், அவங்க எழுதின எழுத்து அவ்வளோதான்.
அந்த எழுத்துக்குரிய மதிப்பெண்கள் தான் என்ன பண்ண முடியும், ஆசிரியர்கள் கொடுக்க முடியும். அந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் இருந்தால் அதுக்குரிய மார்க்கை தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த 2 மார்க் என்ன பண்ணுது, தேவைப்படுது. அந்த 2 மார்க்கை அந்த டீச்சர் மனசு வச்சா தான் என்ன பண்ணலாம், போடலாம்ல. ஆமீன். அப்போது அந்த மார்க்கை அவங்க இந்த மனசு வச்சு போடுறாங்க பாருங்கள், அதுதான் கிரேஸ் மார்க். கிரேஸ் மார்க் அதுதான் கிருபை. புரியுதா? நமக்கு தகுதி கிடையாது, நமக்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது. நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காரக்கு நமக்கு தகுதி கிடையாது. பாவி அந்த ஆயக்காரன் ஜோமன்ற ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையா இரு என்று சொல்லி தூரத்தில் நின்று என்ன பண்ண மார்பில் அடித்து கொண்டு ஆண்டவர் நோக்கி ஜோம் பண்ணானா. அதே போல் நிலைமை தான் நம்மெல்லாம். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, தகுதிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. அந்த தகுதி தான் கிருபை. ஸ்தோத்திரம். இந்த கிருபை ஆண்டவர் என்ன செய்கிறாராம், காலையிலேயே தராராம். காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கிறதாம், புதியவைகளாக இருக்கிறது. யோபுவிலே பார்க்கிறோம், மனுஷனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனை எண்ணுகிறதற்கும் அவன் யாராம், எம்மாத்திரம். அவன் நினைக்கிறதற்கே என்ன இல்லை, ஒன்றுமே கிடையாது. யோசிக்கிறதுக்கு அவனை விசாரிக்கிறதுக்கான காலதோறும் அவனை என்ன பண்ணுகிறாராம், விசாரிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளோ கிருபை. அதுதாங்க கிருபை. காலையில் எழும்பி நம்ம அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கிறோமா, ஆண்டவர் நினைக்கிற காரியத்தில் அப்படியே நிறைவேற்றுறோமா, சொன்னதை இது செய்யின்னு சொன்னதை செய்ய மாட்டோம், செய்யாதுன்னு சொல்கிறதெல்லாம் செய்வோம். உண்மை அது தானே இல்லை? எல்லாருமே சொன்னது அப்படியே நிறைவேற்றுறீங்களா, சந்தோஷம், அப்படியே செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற அநேக இதெல்லாம் செய்யுன்னு சொன்னால் அதை செய்யவே மாட்டோம். இதெல்லாம் செய்யாதே என்று சொன்னால் அதை செய்வதற்கு தீவிரித்து போவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணலை, தகுதி இல்லாத இருந்தாலும் காலை தோறும் அவனை என்ன பண்ணுறாராம், தட்டி எழுப்புகிறாராம். ஸ்தோத்திரம். கல்விமானி நாவை கொடுக்குறாராம். காலையில் என்ன பண்ணுறாரு, நம்ம எல்லாரையும் விசாரிக்கிறாராம். யாராவது விசாரிப்பாங்களா? காலையிலுமே அவங்கவுங்க எல்லாம் காலையில் 2 கணவன் மனைவி வேலை செய்கிறவங்களா இருந்தால் 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, பேச முடியுமா, எப்படி இருக்கீங்க, என்ன விசாரிக்க என்ன பண்ண முடியாது. இந்த காலத்துலலாம் காலையில் மாத்திரம் இல்லை, ஒரு நாளெல்லாம் கூட என்ன பண்ண முடியுதில்ல, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்றது முடியல. கணவன் காலையில் டியூட்டி போனால் மனைவி நைட் டியூட்டிக்கு போகிறாங்க. கணவன் மனைவி என்ன பண்ணுறதில்ல, சந்திக்க முடிகிறதில்ல. 2 பேரும் சேர்ந்து தன் பெற்ற பிள்ளைகளை பார்த்து அவர்களை விசாரிக்க முடியலை. உனக்கு என்ன வேணும் ஏது ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி, ஒரே ஒரு பிள்ளை, ஒரு வாலிப மகள் இருந்தால், அவள் பெரிய பணக்காரங்க, வசதி அதிகமான வசதி. ஒரு அப்பா அம்மாவும் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த பொண்ணு படிக்கணுங்கிறக்காக இங்கே வைத்து அநேக வேலைக்காரங்க, அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டில் நிறைந்த வேலைக்காரர்களை வைத்து அந்த பிள்ளையை கவனித்து கொள்ளும்படியாக விட்டு அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, வெளிநாடு போய் சம்பாதித்து ஒரே பொண்ணுக்காக சம்பாதிக்கிறாங்க. வீடு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, பணத்தை வைத்து எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்தார்களாம். ஆனால் அந்த பிள்ளை ஒரு நாள் என்ன பண்ணிட்டா தெரியுமா, தூக்கிட்டு மரித்து விட்டாள். ஒரு வாலிப பிள்ளைன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் பல விதமான எண்ணங்கள் போகும். ஆனால் அவள் எந்த விதமான தீய காரியங்களும் அவள் செய்யலை. அவள் மனதிற்குள் நித்தம் வேதனை. ஏன்னா அவளை விசாரிக்க யார் இல்லை, பெற்ற தாயும் தகப்பனும் இல்லை. வேலைக்காரர்கள் பணத்திற்காக என்ன பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க, அவங்க சமைச்சு வைப்பாங்க, சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க. அன்பாய் விசாரிக்க, என்னிடத்தில் பேச, என்னை கவனித்து கொள்ள இத்தனை பேர் இருந்தாலும் என்னை கவனித்து கொள்ள என் பெற்றோர் இல்லை, என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை, என்னோடு கூட கலந்து அதாவது என்னோடு கூட பேசிக்கொண்டு என்னுடைய எல்லா காரியங்களும் பகிர்ந்து கொள்ள ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அவள் ஒரு மன அழுத்தம் உள்ளவளாய் மாறி அதை நிறைவேற்ற முடியலை. அதனால் தன்னுடைய பெற்றோரால் தான் அதை செய்ய முடியும், அவங்க இல்லை. ஆனால் ஒருவேளை அந்த பெண் அதை அறிந்திருக்கவில்லை. தன்னை விசாரிக்க கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்திருந்தால் என்ன பண்ணியிருக்க மாட்டான், தூக்கிட்டு மரித்திருக்க மாட்டாள். ஆனால் அவளுக்கு தெரியலை. அதனால் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, பெற்றோர் இல்லை, தூக்கிட்டு தொங்கி விட்டாள். ஆனால் ஒரு பெரிய லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் செத்துட்டாள். என்னை விசாரிக்க, என்னை அன்பாய் விசாரிக்க, என்னோடு கூட இருக்க, என்னுடைய எல்லா காரியங்களும் பகிர்ந்து கொள்ள, எனக்கென்று என்ன இல்லை, நீங்கள் இல்லை, எனக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிட்டிங்க, நல்ல வீடுகள் இருக்குது, நல்ல கார் பங்களா, என்னென்ன வசதிகள் உண்டோ அத்தனையும் எனக்கு இருக்கிறது. ஆனால் என்னை அன்பாய் விசாரிக்க யார் இல்லை, பெற்றோர் இல்லையே என்று சொல்லி, உங்கள் பணம் எதற்கு என்று சொல்லி ஒரு கொஸ்டினை போட்டு என்ன பண்ணிட்டா, தூக்கு மட்டும் இறந்து விட்டாள். ஸ்தோத்திரம். அப்படித்தான் நம்ம யார் என்ன பண்ண முடியறதில்ல. அதுவும் இந்த நாட்களில் பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை விசாரிக்கவோ, பிள்ளைகள் பெற்றோரை விசாரிக்கவோ முடியாத நிலைமையில் இருக்குது. ஆனால் காலை தோறும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், நம்மை விசாரிக்கிறாராம். மனுஷனை விசாரிக்கிறதற்கும் அவனை எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் விசாரிக்கிறேன் என்று சொன்னால் அது என்னவாம், அது அவருடைய கிருபை. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபையாம், அந்த வசனத்தில் வாசித்தோம், 11ஆம் வசனத்தில், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
அவ்வளவு எவ்வளவு அளவே இல்லை. அதுக்கு தான் சொல்லிட்டாங்க, பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ இருக்குது, அளக்க முடியுமா? அளக்க போயிட்டு இருக்குது. ஒருவேளை விஞ்ஞானிகளாக ஒரு அளவு அளந்துருக்குறாங்க, ஆனாலும் அதை காட்டிலும் எத்தனையோ எத்தனையோ அளவு ஆண்டவர் நம்ம மேல் என்ன பண்ணியிருக்காங்களா, நம்மேல் அவ்வளவு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பெரிய கிருபையை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். ஏற்கனவே நம்ம கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், எபேசியர் 2:7 சொல்லுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லி. ஆமேன், ஸ்தோத்திரம். கிருபையா நம்ம ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கார். அந்த கிருபையை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சங்கீதம், அதே சங்கீதத்தினுடைய 103 சங்கீதத்தினுடைய 8 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் வாசிங்க தொடர்ச்சியாக. சரி, ஒரு நிமிஷம் இருமா. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக என்ன பண்ணலையா, நமக்கு செய்யலை. நம்ம செய்கிற பாவங்கள், நம்ம செய்த பாவங்கள், அதுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுத்துட்டு இருந்தால் நம்மளாம் யாருமே என்ன பண்ண முடியாது, நின்றுக்க முடியாது. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறாராம். ஸ்தோத்திரம். அதனால தான் எதனால தெரியுமா, அந்த கிருபையினால். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு கிருபை யார் மேலே இருக்குதாம், அவருக்கு பயந்தவர்கள் இடத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல் பாருங்க, 12வது வசனத்திலையும், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மகிட்ட இருந்ததுனால கிழக்குக்கும் மேற்குக்கும் என்ன பண்ண முடியாது, கனெக்ஷன் பண்ண முடியுமா? கிழக்குக்கு எதிர் திசை தான் என்னது, புதுசு இல்லையா? நமக்கு எங்கே கிழக்கு, நம்ம ஊருக்கு இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு கிழக்கு பகுதி அது, அதெல்லாம் இப்போ யாருக்கு தெரியும்? இதுதான் கிழக்கு. கிழக்கு கரெக்டாக சொல்லிட்டீங்க, இது கிழக்கு பகுதி. அப்போ மேற்கு எது? அப்போ ரெண்டு எதிரெதிரான காரியம். இப்போ கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரமா, அது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. ரெண்டுத்துக்கு இடையில என்ன இல்லை, ஒரு கனெக்ஷன் கிடையாது. அப்போ கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னிக்க அவர் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தினால மட்டும்தான் நமக்கு என்னது, சுத்திகரிப்பு உண்டு. ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு விடுதலை உண்டு. அவர் ரத்தத்தினால் மாத்திரம்தான் மீட்பு உண்டு. ஸ்தோத்திரம். பாருங்க, நாளில் பாருங்க, மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா பாவத்தை விட்டு நம்மை விட்டு பாவத்தை என்ன பண்ணிட்டாராம், விலக்கி விட்டாராம். ஆனால் நம்முடைய 10ஆம் வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதான் நமக்கு செய்யலை, நம்முடைய அக்கிரமங்களுக்கு சரியாக ஆண்டவர் என்ன பண்ணலை, சரி கட்டலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, நம்முடைய பாவங்களெல்லாம் நம்மை விட்டு மேற்குக்கு கிழக்கு எவ்வளோ தூரமாக அவ்வளவு தூரமாக, இன்னொரு இடத்துல நம்முடைய பாவத்தை முதுகுக்கு பின்பாக என்ன பண்ணிட்டாராம், எரிந்து போட்டார். முதுகை பார்க்க முடியுமா? நம்ம முதுகை, மற்றவங்க முதுகை இல்லை, நம்ம முதுகை நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. இல்லை, தலைலாம் சுற்றுதுன்னு சொன்னால் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க, முதுகை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, எத்தனை பண்ணாலும் நம்ம முதுகை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம். பாருங்கள், அது போல தான் நம் பாவங்களெல்லாம் முதுகுக்கு பின்பாக எரிந்து போட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்முடைய பாவத்தை எல்லாம் நம்மை விட்டு விலக்கி அவர் அதை பாவத்தை பாராத சுத்த கடன் அதை பார்க்குறதில்ல, தூக்கி எரிஞ்சிட்டார். வேணாம், இனிமேல் நீ வேணாம். ஏனென்றால் அவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறபடினாலே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொன்னால் அது அவருடைய பெரிய கிருபை. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே சங்கீதத்தினுடைய 103ஆம் சங்கீதத்தின் 17ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்காம், அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாக இருக்குதாம். அப்போ அந்த கிருபை யார் மேலாம் இருக்குது, நம்ம மேலே இருக்குது, நம்முடைய பிள்ளைகள் மேலே இருக்குது, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கிறதாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ எத்தனை காரியத்தை ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையினால் வச்சுருக்காரு. அந்த கிருபை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம இழந்து விடக்கூடாது. ஆமேன், ஸ்தோத்திரம். பாருங்கள்,
ஏசா என்ன பண்ணாராம், தேவனுடைய கிருபையை இழந்து விட்டான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையை இழந்து போன சீர்கட்ட ஏசாவை போலன்னு சொல்லி எபிரேயரில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆனபடினாலே ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபையை நம்ம இழந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 23:13 ஒரு வசனத்தை வாசிங்க. ஒருவர் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாவதாக இந்த வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:13. அப்பொழுது தாவீது வார்த்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுந்தேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆமேன். ஸ்தோத்திரம். இது இந்த சம்பவத்தை நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இது ஒரு பெரிய சம்பவம். ஆனால் தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்கிறாரு, ஒரு பெரிய தண்டனை என்ன பண்ண போகுது, தேசத்துக்கு வரப்போகுது. தேசத்தின் ஜனங்கள், இந்த சேவகர்கள், போர்ச்சேவர்கள், இவங்களெல்லாம் அவர் கணக்கு எடுக்கிறார். அது கணக்கு எடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. அதனால ஆண்டவர் சொன்னாங்க, இந்த காரியத்தை நீ எண்ணிட்ட, இது மாதிரி வேலையெல்லாம் நீ செஞ்சிட்டேன்னு சொல்லி தாவீதின் இடத்துல போய் தீர்க்கதரிசி சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் கொடிய என்ன பண்ணேன், இடுக்கணில் அகப்பட்டுட்டேன். இப்பொழுது கர்த்தருடைய கருத்தில் உள்ள மனுஷருடைய கையில் நான் விழுந்துடக்கூடாது. ஏனென்றால் அவருடைய இரக்கம் மகா பெரியது என்று சொல்கிறார். ஏன்னா 3 விதமான தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 3 தண்டனையில் ஒரு தண்டனையை நீ எடுத்துக்கோ, செலக்ட் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை தாவீது செய்த பொழுது 3 விதமான தண்டனை கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு தண்டனையை நீ எடுத்துக்கோ, அந்த ஒரு தண்டனை தான் தேசத்தில் நடக்கும்னு சொல்லி இந்த சம்பவத்தை நீங்கள் போய் படிங்க. வீட்டில் படிச்சிங்கன்னா தான் புரியும். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நேரத்தில் சொல்கிறார், ஐயோ ஆண்டவர், இவ்வளோ பெரிய இடுக்கடில் போய் நான் மாட்டிக்கொண்டேனே, என் ஜனங்களெல்லாம் இதில் மாட்டிக்கொண்டார்கள். ஆனால் உங்களுடைய இரக்கம் எப்படியாம், மகா பெரியது என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம் எப்படியாம், மகா பெரியது. நம் நிர்மூலமாக அது இருக்கிறது. ஐயோ ரொம்ப சோகமாக சொல்றீங்களே. நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லையாம், முடிவே இல்லை என்று சொல்லப்படும். அவருடைய இரக்கங்களுக்கு என்ன கிடையாது, முடிவு கிடையாது. மகா பெரிய இரக்கத்தை உடைய தேவன். ஸ்தோத்திரம். அதனால தான் யாத்திராகமம் 20:3 எடுத்தவங்க வாசிக்க பாங்களா. 20:6. என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம் எப்படியாம், பெரியது, மகா பெரியது. அந்த இரக்கத்தை என்ன பண்ணுறாங்க ஆண்டவர், யாரெல்லாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து உண்மையாய் அவரை சேவிக்கிறார்களோ அவர்களிடத்தில் பாருங்கள், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்கிறேன், இரக்கம் செய்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் நம்ம அன்பு கூர்ந்து கர்த்தருக்கு பயந்து நம் கேட்ட வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும், அவருடைய கற்பனைகளின்படி நடக்கணும். இவைகளெல்லாம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு வைத்திருக்கிற காரியம் என்னதான், கிருபை பெரியதாக இருக்கிறது, ரட்சிப்பு பெரியதாக இருக்கிறது, அதோடு இரக்கம், அவருடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறது. இந்த இரக்கம் நம்மோடு நின்று விடுகிறதில்ல, நம் சந்ததியோடு நின்று விடுகிறதில்ல, 1000 தலைமுறை மட்டும் அதை இரக்கம் செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தைகள், வசனங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவாங்க. நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவோம், ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை, இரக்கம், ரட்சிப்பு இவைகளெல்லாம் நாம் முழுமையுமாய் பெற்றுக்கொள்வோம். இந்த வாக்குத்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லலாமா? ஸ்தோத்திரம். யோபு 35 அதிகாரம் 37 அதிகாரம் 5 வசனத்தில் நாம் எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக அந்த பெரிய காரியங்களை நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. கர்த்தர் தாம் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? மகிழ்ச்சியோடு எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லலாமே. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். நல்லா அழுத்தமா இன்னொரு தடவை சொல்லாமா? நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கிரகிக்க கூடாத பெரிய காரியம் சொன்னா அதுல ரொம்ப விசேஷத்தை சொன்ன ரட்சிப்பு, சால்வேஷன், ரட்சிப்பு. இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொன்னால் அது நம்ம கிரகிக்கவே முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. ஆமேன். அமெரிக்க தேசத்தில் ஊழியம் செய்கிற ஒரு அருமையான தேவ ஊழியர் உலகம் முழுவதும் போய்
கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்கார் சொல்லுகிறார், அற்புதங்களும் அடையாளங்களும் என்னுடைய கூட்டத்தில் நடக்கிறது. கண்ணு திறக்குது, முடவர்கள் நடக்கிறாங்க, எவ்வளோ அற்புதம் நடக்குது. ஆனால் இந்த அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதம் என்னன்னு சொன்னால் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. The greatest miracle in this world is salvation என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுவோமா? இன்னொரு ஆமீன் சொல்லுங்க. இங்கே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபைக்காய் நாம் நன்றி செலுத்தி இந்த பல்லவியை நம்ம பாட போகிறோம். பாடும் பொழுது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக காணிக்கை ஏறெடுக்கப்படும். உங்களை அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மையப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சேர்ந்து பாடுவோமா? உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாடுவோம். கிருபையே கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்தில் அறிக்கை செய்வோம். எல்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை. கிருபையே கிருபையே கிருபை மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கிருபை கிருபை மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. பாடுவோம். ஹல்லேலூயா. கிருபையே சொல்லுவோமே. கிருபையே கிருபையே மாறாத கிருபையே. ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஓ ஹல்லேலூயா. கிருபை கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஓ glory, hallelujah. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாளும் கிரகிக்கவே முடியாது, இமேஜின் பண்ணவே முடியாது, நினைத்து பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரே, விலையேற பெற்ற ரட்சிப்பை கொடுத்தீங்க, கிருபையை கொடுத்தீங்க.
இரக்கத்தை கொடுத்தீங்க. ஹல்லேலூயா. நாங்கள் கேட்பதற்கும் அதிகமாக எங்களை ஆசீர்வதித்தீங்கப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியே மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க. இந்த வாழ்நாள் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க. ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக காலை வேளையிலும் கூட உழைத்த நேசித்தும் அன்பின் காணிக்கைகளையும் தசமபாக காணிக்கைகளையும் ஒரு விசேஷத்த காணிக்கைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே கரம் தொட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள், பல உதவிகளை செய்கிற அருமையான பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் நூறத்தனையாய் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே விசேஷித்த விதமாக எங்களுடைய திருச்சபைக்கு ஆண்டவரே இந்த ஊழியத்தினை ஆசீர்வதித்து ஒரு ஆண்டவரே பெரிய பிளெஸிங் இந்த மாதத்தில் கொடுத்துருக்குறீங்க. நல்ல அழகான சேர்ஸ் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணின குடும்பத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு அதிகமாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இதுபோல ஏராளமானவர்கள் உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஊழியத்தின் பாதையிலே உதவி செய்த அநேகர் உண்டு. அத்தனை பேர் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. ஆமென். பெரிதான உதவிகளாயிருந்தாலும் சிறிதான உதவிகளாயிருந்தாலும் அதை உமக்கே அவர்கள் செய்கிறபடியினாலே அது எங்கள் தேவனாகிய கர்த்தர் சுகந்த வாசனை உள்ள பலியாய் முகர்ந்து ஆசீர்வதித்து பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஜெபங்கள் பல் கொடுத்து அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பாராக. ஆமென், 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 ஆமென். இப்படி எல்லாரும் உட்கார்ந்து பாடலாமா? எல்லாரும் உட்கார்ந்து பாடுவோமா? Praise the Lord. Hallelujah. Glory, glory. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Glory. Amen. God bless you. நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். யாருக்கா முன்னால வந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்லலாம். முன்னால வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. God bless you. God be with you. Amen, amen, amen. Hallelujah. Praise the Lord.